தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பச்சைமலை நேசக்குளம் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் சாராயம் ஊழல் போட்டதாக மாவட்ட காவல் உதவியின் மூலம் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவின் பேரில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் இணைந்து பச்சைமலை மலைப்பகுதிகளில் நேற்று இரவு இருசக்கர வாகனங்களில் ரோந்து சென்று ரகசியமாக கண்காணித்த போது பச்சைமலை நேசக்குளம் கிராமத்தில் வசித்து வரும் விடமன் மகன் ரமேஷ் வயது 36 என்பவரது தோட்டத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200 லிட்டர் சாராயம் ஊறல் மற்றும் 2 லிட்டர் சாராயம் ஆகியவற்றை கைப்பற்றினார்கள். திருச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகிய இருவரும் இணைந்து மேற்படி கள்ளச்சாராயம் மற்றும் ஊழல்களை கொட்டியும் சேமிக்க வைக்கப்பட்டிருந்த பொருட்களை உடைத்தும் அழிக்கப்பட்டது. அதன் பிறகு மேற்படி நேசக்குளம் கிராமத்திற்கு சென்று அங்குள்ள பொதுமக்களை அழைத்து கள்ளச்சாராயம் பற்றிய விழிப்புணர்வு தொடர்பான உறுதிமொழி எடுக்கப்பட்டது. மேலும் அருகிலுள்ள கிராமங்களிலும் காவலர்கள் மூலம் கள்ளச்சாராயம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருச்சியிலிருந்து வணக்கம் தமிழகம் செய்தியாளர் ஜனனி.